டே 1 இன் ஏலகிரி. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா டுநைட் நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போறோம், சமைக்க போறோம். வாங்க சமைக்க தேவையான என்னென்ன பொருள் வாங்கணும்னு பார்ப்போம். மெயினா சிக்கன் கடை அங்கேயே இருக்கு. போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு நம்ம என்னென்ன பொருள் வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. Now we are in மளிகை கடை. தமிழ்நாட்டுல தமிழ் பேசாம இங்கிலீஷ்ல விஆரின் மளிகை கடை. நாங்கள் இப்பொழுது மளிகை கடைக்கு செல்கிறோம். தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் வாங்க போறோம். மட்டை இன்னைக்கு கார்த்திகை தீபம் அதுவுமா நாங்க வந்திருக்கோம். ஒரு சாமி கும்பிட்டு. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். கும்பிட்ட நீங்க கும்பிட்டு வாங்க. ஆனா பவுல்ஸ் ஒன்னு இருந்தா போங்க. பவுல்ஸ் ஒன்னு இருந்தா பவுல்ஸ் வேணா எனக்கு வாட்டர் பவுல்ஸ் பண்ண கேட்டேன். டேய் நான் வாட்டர் வாங்க போறேன். அப்ப எனக்கு பப்பாயா எதுக்கு வந்ததுனே தெரியாம பிரியாணி பொருள் எடுங்க. பிரியாணி பொருள் எடுங்க. சாரி गाइस. நம்ம எல்லாத்தையும் இப்ப வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப சமைக்க போறோம். நம்பர் டிபார்ட்மென்ட் கட்டிங் டிபார்ட்மென்ட். தக்காளி எடுத்துக்கலாம் फ्रेंड्स. நம்ம வந்து செஃப் மாதிரி செய்யணும். என்ன பண்றீங்க? இப்படி வேணா கட்டா வரும். என்ன கத்தியை பிடிச்சு பண்ணுறீங்க? இவ்வளோ கேவலம் நான் இந்த வீடியோல பார்த்துருக்கேன். எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 தக்காளியை ஒரே ஆண்டாவை இப்படி 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 வெட்டுறாங்க. எப்படி வெட்டுறாங்கன்னு தெரியல. ஒரு தக்காளி வெட்டுறதுக்கு நீங்கள் எங்கள் அம்மா நான் எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவேன். நான் வந்து ஒரு ஆளாக சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் இந்த மாதிரி ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள். அவர் என்ன பண்றாரு? நிக்கிற பொசிஷனே சரியில்லையே. மல்டி டாஸ்கிங். இது எதுக்கு சிக்கன்? பிரியாணி. பர்ஃபெக்ட். தக்காளியை வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம உரிச்சிக்கலாம். இன்னைக்கு பேச்சுலர் சமையல்லாம் என்னன்னு பார்க்குறீங்க. இன்னைக்கு என்னன்னு பார்க்கணும். ஒருத்தன் கண்ணு எரியலைன்னா நீ போடா நான் கட் பண்ணிக்கிறேன், கண்ணு எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்ற ஒரு உள்ள யாருக்கு ஒரு நான் வெட்டுறேன், எனக்கு கண்ணு கலங்கலாம போதும் நான் வெட்ட வந்தேன். யாரும் பாரு வெட்ரா ஸ்நாக்ஸ் போயிட்டு ஒரு ஸ்மால் பைட். பிரியாணி செய்யலாமா? நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அதான் வெங்காயத்தை கோல்டன் ஃப்ரை ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம். தக்காளி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா போடலாமா, புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ரைத்தா செய்ய போகிறோம். எல்லாரும் சாதா ரைத்தால வந்து குக்கும்பர் போட்டு நம்ம வந்து ஏற்கனவே இப்போ சிக்கன் இப்போ நம்ம ட்ராவலிங்லாம் பண்ணி ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ அதனால வந்துட்டு இப்போ ஃபியூஷனாக புதுவிதமாக வாட்டர் மிலான் வித் ரைத்தா ட்ரை பண்ண போகிறோம். ரைட்டில் லெமன் புரிஞ்சு விட்டு போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். டைட்டில் லெமன் புரிஞ்சுன்னா இது பன்னீர் தான் வரும். பன்னீர் தான் வரும். அப்போ நம்ம வந்து ஆனியன் ரைத்தால ஆனியன் பன்னீர் பண்ண போகிறோம். வந்துச்சு பஞ்சி தான். இப்போ நம்ம வந்து ரைஸ் போடலாம். இன்னைக்கு ரைட்டா செஞ்சது சாப்பிட போறோம். வாட்டர் மிலான்
நான் சொன்னது செஞ்ச டிஷ்ஷே மாத்தா பம்கின் சூப்பர். பிரியாணி பண்ண இதே சாப்பிட்டு போயிடலாம். அவ்வளவுதான் வா அத்திக்கு போடு. சரிடா, இப்ப இவ்வளவு மட்டும் நைட்டு சாப்பாடு என்ன ஆர்டர் போட்டுடலாமா? சரி போயிட்டு இல்ல எனக்கு புரியலையே. இது ஓகே. அது எனக்கு செய்யவே தெரியாது பிரியாணியா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னடா இது? பிரியாணி சாப்பிட மாட்டல அப்போ? நான் புளியாதரில் வச்சேன். ஆனா லைட்டா அப்படிதான் இருக்கு. அத்தளிக்கிறார் நம்ம கிட்ட. பிரியாணி எப்படி இருக்கு? சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவன் எப்படி இருக்கான் சொல்லு. நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பாரு, அதான் மெயின் டிஷ். இதுக்கு பிரியாணி சைட் டிஷ் டிஃப்ரெண்டா இருக்குதான். இப்போ பிரியாணி ஃபர்ஸ்ட் வாய் வைக்க போறேன் நான். நீங்களாவது சாப்பிடும்போது டேஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க. அதுதானே எதுக்கு டேஸ்ட் பண்ணாங்க. உப்பு காரம் புளிப்பு கிளிப்பு எல்லாம் அளவா கரெக்டா இருக்கு. கங்க்ராட்ஸ் டு மோகன். தேங்க்யூ தேங்க்யூ. அதுதான் லொக்கேஷன் 65 டைம் வரும். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் தெரியுமா? நான் போய் சொல்றேன். நல்லாதானா இருக்குது. ஓகே நம்ம ஏன் இப்ப நீங்களும் குளி கூடாது? ஸ்விம்மிங் பூலா? நீ சாப்பிட வெளியே போய் பாரு. வெளியே போய் பாரு. நான் வெறும் டீசல் போட்டு நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே அந்த வைபை காட்டுறோம் பாருங்க. தெம்மா தெம்மா தெம்மாடி காத்தே அதான்